Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 39 கான question number 44. Amongst the following, which one will have maximum lone pair electron repulsions? So, 4 compounds கொடுத்திருக்காங்க. இதுல எதுக்கு வந்து lone pair electron repulsion வந்து அதிகம்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எதுல அதிக நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருக்குதோ அங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க 4த்துக்கும் எழுதுவோம். இந்த இடத்துல வந்து பாண்ட் பேர் எழுதுவோம், இங்க லோன் பேர் எழுதுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ClF3க்கு போவோம். Cl குளோரின் சென்ட்ரல் ஆட்டம், அதனுடைய வேலன்ஸ்ல வந்து மொத்தம் 7 எலக்ட்ரான் இருக்கும். இது 3 ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ பாண்ட் பேர் 3. அப்போ 7 மைனஸ் 3 எவ்வளோ 4. 4னா 2 எலக்ட்ரான் பேர். ஸோ லோன் பேர்ஸ் வந்து 2. அடுத்தது பிக்கு வரும். IF5 சென்ட்ரல் ஆட்டம் வந்து I 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணு. ஸோ பாண்ட் பேர் வந்து 5. 7 மைனஸ் 5னா 2 எலக்ட்ரான் இருக்கு. 2 எலக்ட்ரான்னா ஒரு லோன் பேர். மூணாவதுக்கு வரும் SF4. ஸோ சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலியோட சேர்ந்தது. வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. 4 ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ 4 பாண்ட் பேர் ஆயிடுது. 6 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 லோன் பேர். அடுத்தது டிக்கு வரும். XCF2 சென்ட்ரல் ஆட்டம் வந்து ஜெனான் வந்து நாபிள் கேஸ். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து மொத்தம் 8. 2 ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ பாண்ட் பேர் 2. அப்போ 8 மைனஸ் 2 வந்து 6 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா 3 லோன் பேர்ஸ். அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் லோன் பேர் யாருக்கு இருக்குது? XCF. ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருந்தது அப்படின்னா மேக்சிமம் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்ஸ் இருக்கும். லோன் பேர் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி XCF2. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.